குட் மார்னிங். எப்படி இருக்கிறீங்க? இந்த நாளில் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். பின்னாடி நீங்கள் பார்க்குறீங்களா, பரங்கிப்பட்ட கரிகுப்பத்தில் மெல்பார்ன் ஒயிட் ஹவுஸ்னு போட்டிருக்காங்க. இது பரங்கிப்பேட்டையில் இருக்குது. அங்கே இருக்கிற வெள்ளை மாளிகை இதுதான். இதுகிட்ட தான் நாங்கள் நடக்கிறத ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி நீங்களும் நடங்க, நலம் பெறும். காலையில் எழுப்பி ப்ரேயர் முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் பார்க்குறதுல உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி எதை பற்றி பேசலான்னு நினைக்கும்போது, வருங்காலத்தில் நீங்கள் சுகமாக இருக்கணுமா? அப்போனா இன்றைக்கி உங்கள் சரீரத்தை நீங்கள் நல்ல முறையில் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும். குளிர், பனி, மழை காலம்தான். ஆனால் டக்குன்னு சளி பிடிக்குது, டக்குன்னு ஏன்னா எதிர்ப்பு சக்தி இல்லை. இம்யூனிட்டி பவர் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சளியோ ஜுரமோ சில பிரச்சனைகள் வராது. உங்கள் உடம்புக்கு இம்யூனிட்டி பவரை நீங்கள் அதிகமாக்கிக்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா, இப்போது நீங்கள் சுகமாக இருந்தீங்கன்னா நாளைக்கு, இன்றைக்கி நீங்கள் சுகமாக இருந்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் ஆரோக்கியத்தை பார்க்கலாம். அதுக்கேற்றது போல் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஆரோக்கியத்துக்காக உங்களை நீங்களே இன்றைக்கி என்ன பண்ணணும், நீங்கள் நல்ல முறையில் ஆகாரம், நல்ல முறையில் சுகத்துக்காக ஆரோக்கியத்தை நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா நீங்கள் நாளைக்கு நல்லா இருக்கும். கடந்து போனதை விட்டுருங்க. கடந்து போனதெல்லாம் உடஞ்ச பானை. கடந்து வரப்போகிறது எதிர்காலம்லாம் மதில் மேலே இருக்கிற பூனை. இன்னைக்கு தான் உங்கள் கையில் இருக்கிற வீணை நல்லா இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா எதிர்காலத்தை சுகமாக வச்சுருக்கலாம். ஏன் சொல்ல வரேன்னா, இன்று நீங்கள் உங்களுக்கு ஆரோக்கியம் முக்கியம். வார்த்தை சொல்லுது, யாத்திராகமம் 15:26 நானே உன் பரிகாரியான கர்த்தர் அப்படின்னு சொல்கிறார். 3 யோவான் 1:2 சொல்கிறாரு, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. வேதம் அதுதான் சொல்லுது, பைபிள் அதான் சொல்லுது. இதை ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு உங்கள் சிந்தையில் வராதது, இன்று உங்கள் செயலில் வராதது, இன்று உங்கள் வார்த்தையில் வராதது நாளைக்கு வராது. இன்னைக்கு வந்தாதான் நாளைக்கு சுகம். இன்னைக்கு சுகமாக இருக்க தேடுங்க, ஆதாயப்படுத்துங்க. நாளைக்கு சுகமாக இருப்ப சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பபாய்.